Let's see from Metaflim. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் நம்பர் 28 லாங்கஸ்ட் சப்பரே வித் சம் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். ஸோ கிவன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, given an array of integers, find the length of the longest continuous subarray whose sum is equal to 0. If no such subarray exists, return 0. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிவன் சப்பரேல நம்ம வந்து அதில் சப்பரேல எந்தெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0 கிடைக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி அது லாங்கஸ்டாகவும் இருக்கணும். இந்த பர்ட்டிகுலர் அரேல அந்த சப் அரே லாங்கஸ்டாவும் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0ன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க எக்ஸாம்பிள் இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 15 -2 2 -8 1 7 10 23 அப்படின்னு சொல்லி ஒரு அரே எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். அண்ட் அதோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2. பட் நம்மளுக்கு லாங்கஸ்ட் தான் வேணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன் செக் பண்ணணும். என்டையர் அரேல நம்மளுக்கு வேற ஏதாவது சப் அரே வந்து 0 அப்படின்னு நம்மளுக்கு தருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த என்டையர் அரேவ ஃபுல்லா நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணும்போது, இந்த பார்ட் ஆஃப் த சப் அரே நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு குடுக்குது. பிகாஸ் நம்மளுக்கு வந்து -2 + 2 -8 + 1 + 7 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ அதனால அண்ட் இதே மாதிரி இதனுடைய மேக்ஸிமம் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால இதுதான் வந்து கிரேட்டர் லென்த்ன்றனால நம்மளுக்கு அவுட்புட்ல நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இத வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ஹாஷ் மேப் வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ஹாஷ் மேப் பத்தி கிளியரா நீங்க வந்து புரியணும் அப்படின்னா, நீங்க வந்து ப்ராப்ளம் நம்பர் 26 அண்ட் 27 பார்க்கலாம். ஸோ அதனோட வீடியோவோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நீங்க அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ இப்போ நம்ம ப்ரோகிராம் எப்படி கோட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள் கிவன் அரே. ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம்ல நம்ம வந்து ஒரு வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ற மாரி தான். இந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம்லயும் ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் சம்ல ஆட் பண்ணிட்டு, அதோட இண்டெக்ஸ நம்ம வந்து ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இனிஷியலா ஹாஷ் மேப்ல வந்து 0த் இண்டெக்ஸ்க்கு -1 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுவோம். பிகாஸ் சப் அரே ஸ்டார்ட்டிங்ல எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வேணும்ன்றதுக்காக நம்ம வந்து 0க்கு -1 சொல்லி நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு வேல்யூ நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் சம்ல ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 15 வந்து எனக்கு ரிசல்ட் ஆட் பண்ணும்போது கிடைச்சது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அண்ட் அந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு நான் இண்டெக்ஸ் 0 அப்படின்னு சொல்லி ஹாஷ் மேப்ல அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ப்ரிஃபிக்ஸ் 13 ஸ்டோர் பண்ணி அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ நான் ஹாஷ் மேப்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ எனக்கு ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 15 அப்படின்னு கிடைக்கும். நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு 15 ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு ரைட். என்னோட ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட்டிங்ல எனக்கு வந்து 15 இருந்துச்சு. அண்ட் அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூவ நான் வந்து 0 அப்டின்னு சொல்லி நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அகைன் இந்த பர்ட்டிகுலர் வேல்யூ ரிப்பீட் ஆகுது அப்டின்னா, சம்வேர் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ்ல எனக்கு வந்து சம் பண்ணும்போது எனக்கு 0 வருது அப்டின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு இந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட் வந்து 15. இது கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 13 வந்துச்சு. இது கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 15 அப்டின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 2 எலிமெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து 0 அப்டின்றது கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன பாயிண்ட் பண்றோம் அப்டின்னா, நம்மளுக்கு சப்போஸ் ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்துச்சு அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு அ வேல்யூ கிடைக்கும். அண்ட் அதுதான் நம்மளுடைய லென்த் ஆஃப் த சப் அரே ஹூஸ் சம் இஸ் ஈக்குவல் டூ 0. ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வந்து இதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 2. ஸோ இங்க நம்மளுடைய ப்ரிஃபிக்ஸ் சம் ரிப்பீட் ஆனதுக்கான இண்டெக்ஸையும் அண்ட் நம்மளுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன 15 அதனோட இண்டெக்ஸையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்றோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 2 கிடைக்கும். இந்த அரேலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப் அரே இங்க 0ன்னு கொடுக்கக்கூடிய சப் அரேயோட லென்த் 2 தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இனிஷியலா மேக்ஸிமம் லென்த்ல வந்து 2 அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இப்போ அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறமா ஃபர்தரா நம்ம வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு சப்போஸ் அதை விட கிரேட்டரான லென்த் கிடைச்சிடுது அப்படின்னா அதையும் நம்ம மேக்ஸ் லென்த்ல அசைன் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் நம்ம போவோம். ஸோ இதுக்கான இண்டெக்ஸ் நம்ம வந்து ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சப்பரேயோடைய 2 அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணியாச்சு மேக்ஸிமம் லென்த்ல. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல வேற ஏதாவது வேல்யூ நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட் இல்லாம கிடைச்சதுன்னா அதோட இண்டெக்ஸை மட்டும் நம்ம ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ எங்க ப்ரிஃபிக்ஸனுக்கு 7 அப்படின்றதுக்கு நம்ம அதோட இண்டெக்ஸ்க்கான
3 அப்படின்னு சொல்லி நம்ம ஹேஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இது வந்து ரிப்பீட்டட் வேல்யூஸ் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் 8க்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸம் 15 அப்படின்னு சொல்லி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த அரேல பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது அரைஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸையும் ப்ரீவியஸ் 15 அதுக்கான இண்டெக்ஸையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ஹேஷ் மேப்ல நம்ம வந்து இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த லென்த் மட்டும் மேக்ஸிமம் லென்த்ல அசைன் பண்ணிடுவோம். ஸோ இது 2ஓட கிரேட்டர் இருக்கனால மேக்ஸிமம் லென்த் அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் 25க்கு அதோட இண்டெக்ஸையும் 48க்கு அதோட இண்டெக்ஸையும் நம்ம ஹேஷ் மேப்ல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ 25 6 அண்ட் 48 7 சொல்லி ஹேஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி லாஜிக்கலாக கோட் பண்ணிக்கோன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் அரே டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த அரேவை வந்து நான் லாங்கஸ்ட் 0 சம் சப்பரே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேஷ் மேப் இதில் வந்து கீ வேல்யூஸ் இன்டீஜராக ஸ்டோர் பண்ணியிருக்கனால இன்டீஜர் கமா இன்டீஜர் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியாச்சு. அண்ட் என்னோட ஹேஷ் மேப்போட நேம் வந்து மேப். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சம் அண்ட் மேக்ஸிமம் லென்த்துக்கு வந்து இனிஷியலாக 0 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ண போகிறோம். இங்க பாத்தீங்க நான் இனிஷியலா ப்ரிஃபிக்ஸ் சம்க்கு 0 அண்ட் மேக்ஸிமம் லென்த்துக்கு 0ன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல அரேவை ஐட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூவும் நான் வந்து ப்ரிஃபிக்ஸ் சம்ல வந்து ஸ்டோர் பண்ண போறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சம் 0வா இருந்துச்சு அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் லென்த் வந்து அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்க்கு +1 அதாவது என்னுடைய மேக்ஸிமம் லென்த் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால நம்ம வந்து மேப் டாட் புட் ஆஃப் 0, -1 இதுல போட தேவையில்ல. பிகாஸ் இந்த கண்டிஷன்லேயே நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் சம் 0க்கான தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இன் பிட்வீன்ல நம்மளுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் 0ன்னு கிடைச்சதுன்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸோட +1 ஆட் பண்ணாலே போதும். ஸோ நம்மளோட மேக்ஸிமம் லென்த் கிடைச்சிரும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் கண்டிஷன் நம்ம வந்து இதில் யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேப் டாட் கண்டைன்ஸ் ஆஃப் ப்ரிஃபிக்ஸம். ஸோ சப்போஸ் ப்ரிஃபிக்ஸம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம வந்து கண்டைன்ஸ் கீ அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்றோம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த லென்த்ல என்னுடைய இண்டெக்ஸ் வேல்யூ மைனஸ் அந்த ப்ரிஃபிக்ஸமோட வேல்யூவும் நான் வந்து சப்ராக்ட் பண்றதுக்கான அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து நான் இந்த கோட்ல வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்னுடைய லென்த் வந்து எனக்கு ஒரு அப்டேட்டட் வேல்யூ இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற மேக்ஸிமம் லென்த்தோட அதை கம்பேர் பண்ணுறதுக்கு மேட் டாட் மேக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இதில் வந்து எது கிரேட்டராக இருக்கோ அந்த பர்டிகுலர் வேல்யூ இங்கே மேக்ஸிமம் லென்த்தில் ஸ்டோர் ஆகும். ஸோ சப்போஸ் இல்லை அப்படின்னா மேப் டாட் புட் ஆஃப் ப்ரிஃபிக்ஸம் ஆஃப் 5. ஸோ ஜஸ்ட் அந்த ப்ரிஃபிக்ஸமோட இண்டெக்ஸை மட்டும் நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ ஃபைனலி எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் லென்த்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ இங்கே நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இந்த அரேக்கான அவுட்புட்டான 5 அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் லென்த் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம அரேவை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 -3ன்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட லாங்கஸ்ட் அரே. 3 - 3 தான் எனக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு 2 தான் நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். பிகாஸ் எனி அதர் பாசிபிலிட்டி இதில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்போ 1 2 3 -3ன்னு சொல்லி 3ன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும் மேக்ஸிமம் லென்த்தா. ஸோ இதுதான் நம்மளுடைய லாங்கஸ்ட் அரே வித் சம் 0. அண்ட் இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ.